Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் கார் குடோன் தீ விபத்திற்கு காரணமான நபர்களை கைது செய்ய கோரி அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மூலச்சத்திரம் அருகே ரூபன் என்பவர் தனது கார் குடோனை முஸ்தாக் என்பவருக்கு வாடகைக்கு கொடுத்திருந்தார். இந்த குடோனில் புதன்கிழமை நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டு கொழுந்துவிட்டு எரிந்தது. இதில் ஒருவர் காயமடைந்த நிலையில் குடோனில் சட்டவிரோதமாக ஜெலட்டின் குச்சி உள்ளிட்ட வெடி மருந்துகள் பதுக்கி வைக்கப்பட்டதாக கூறியும் தீ விபத்திற்கு தொடர்புடையவர்களை கைது செய்ய கோரியும் அப்பகுதி மக்கள் சாலை மறியல் செய்ததுடன் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்களுக்கு 1 கோடி ரூபாய் அபராதம் விதிப்பது உள்ளிட்ட பல்வேறு கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களுக்கு இந்த ஆண்டு நவம்பர் 14ஆம் தேதி வரை 1000க்கும் மேற்பட்ட வெடிகுண்டு மிரட்டல்கள் வந்துள்ளன. இதனால் பல்வேறு விதமான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடும் சமூக விரோத கும்பல்களுக்கு 1 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிப்பது, மேலும் அத்தகைய நபர்கள் விமானங்களில் பயணம் செய்ய தடை விதிப்பது என்பன உள்ளிட்ட கடுமையான சட்ட விதிகளை விமான போக்குவரத்து துறை உருவாக்கி அரசிதழில் வெளியிட்டுள்ளது. இதை அறிந்த பொதுமக்கள் இந்த ஒரு திட்டத்தையாவது மைனாரிட்டி பாஜக அரசு முறையாக செயல்படுத்துகிறதா என பார்ப்போம் என தெரிவித்துள்ளனர்.